Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, இன்னைக்கு டக்குன்னு நான் வந்து இதை நோட்டீஸ் பண்ணோன்னே டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் த சாங் ஃப்ரம் த மூவி கால் மத்ராசி. கண்டிப்பா நீங்க நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களும் கண்டிப்பா போய் பாருங்க. சூப்பரான படம். ஆக்சுவலா அதுல வந்து ஒரு பர்டிகுலரா வந்து இந்த தங்கப்பூவே அப்படிங்கிற சாங் வந்து பிக்சரைசேஷன் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பட் இவ்வளோ குயிக்கா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னொரு 1 வீக்ல டைம் எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ரொம்ப குயிக்காவே அந்த வீடியோ சாங்கோட பிக்சரைசேஷன் விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அதை வந்து கனெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுதான் நான் வந்து ரியாக்ட் வந்திருக்கேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் வீடியோ சாங் தானே, லிரிக்கல் மாதிரி இருக்கு. வீடியோ சாங் தான். ஓகே, SK did a very good job. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவரோட ஆக்டிங். And she did a very great job. அப்பவே கெஸ் பண்ணா she is nice. ருக்மணி வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே. It's not a cringe. It was a very decent performance by both. It was a very தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. இந்த சீன் பயங்கரமா இருக்கும். ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. Nice acting. SK reaction, man. Okay, so this is a very short video. மூவில என்ன கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு இது இருந்திருக்கும், இம்பாக்ட் இருந்திருக்கும். பட் ஸ்டில் எனக்கு பர்டிகுலராக அந்த குழந்தை வாங்குற சீன் இருப்பாங்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் இந்த மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், அவரோட மென்டல் இல்னஸ்னால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அதை வந்து ரொம்ப அழகா எமோஷனலா வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. அது வந்து வெரி 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 கிரேட் ஒன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு என்னடாங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவரை வந்து ரொம்ப அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது எமோஷனலான ஒரு கனெக்ட் இருக்கும். ரியலி புல்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங் இன் திஸ் மூவி இன் அ டிஃப்ரெண்ட் வே, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஹி டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் மூவி ஆல்சோ டூயிங் வெரி கிரேட் அட் பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் லைக் ஸ்டஃப் லைக் தட். அண்ட் வித்யுத் ஜமால் பற்றி பேசி ஆகணும். பிரிச்சுட்டாப்படி லைக் துப்பாக்கியை விட இதில் வந்து ஒரு 1000 டைம்ஸ் பெட்டராகவே வந்து சூப்பரான ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு எபிக்னஸ் இருக்கு. சொல்லப்போனா எஸ்கேவோட நம்ம வந்து வித்யுத் ஜமால் எப்போ ஸ்கிரீன் முன்னாடி வந்து நிற்பாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வந்துருச்சு மூவி. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பில்டப் வில்லனுக்கு. ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப பயங்கர சாமிங்கா இருக்காரு. பாக்குறதுக்கு சும்மா அப்படியே ஸ்டைலிஷா சூப்பரா இருக்காரு. எனக்கு கேட்டா இவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரான வில்லன் ரோல்ஸ் எல்லாம் இன்னும் தமிழ்ல நிறைய வந்தா சூப்பரா இருக்கும். பட் இதே மாதிரி வந்துடாம இன்னும் கொஞ்சம் நல்ல அதாவது இவருக்குன்னு ஒரு கிரேஸ் வந்துருச்சு வில்லன்னு சொல்லும் போது. ஸோ அந்த அளவுக்கு செம்மையா பண்ணியிருக்காரு. அந்த ஜெயில் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஃபைட் எல்லாம் வந்து தாறுமாறா இருக்கு. எஸ்பெஷலி இதுல வந்து ஹீரோ யாருன்னு கேட்டா எஸ்கேவோ வித்யுத் ஜமாலெல்லாம் தாண்டி ஸ்டண்ட் தான். ஸோ கெவின் நினைக்கிறேன், he has done an extraordinary stunt choreography for this movie. Great job.
லைக் எப்பிக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டன்ஸ் மெயின்லி வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய ஒரு என்ன சொல்கிறது ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இல்லை அது ஒரு 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 என்ன சொல்கிறது, அது ஒரு உயிரோட்டம்னே சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்கேவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, ருக்மணியோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. ரியலி நைஸ் ஒன். இது மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் வந்து கண்டிப்பாக எஸ்கே செலக்ட் பண்ணி நடிக்கணும். லைக் இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகி போகணுங்கிறது என்னோட விஷஸும் கூட. ஸோ ரியாக்ஷன் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த மூவி ஆர் சாங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.